படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவும் ஹீரோனியும் வீடு வாங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு வீட்டை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப ஃபார் சேல்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டும் போட்டிருக்கு. உடனே ஹீரோவும் அந்த வீட்டை போய் பார்க்குறப்ப இவங்க நினச்சதை விட அந்த வீடு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பின்னாடி போய் பார்த்தா அங்கே ஒரு ஸ்விமிங் பூல் இருக்குது. ஹீரோ இந்த வீடை நம்ம வாங்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த ஸ்விமிங் பூலை பார்த்துட்டு இருக்கப்ப தெரியாமல் அந்த ஸ்விமிங் பூலுக்குள்ளே விழவும் செஞ்சிடறான். ஸ்விமிங் பூலில் விழுந்த ஹீரோவும் ஒரு வழியாக நீந்தி மேலே வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போய் செக் பண்ணவும் செய்கிறாங்க. இங்கே ஆல்ரெடி ஹீரோக்கு பாடியில் பிரச்சனை இருக்கனால டாக்டர் அவனை பார்த்துட்டு நீங்கள் மெடிடேஷன் ஸ்விமிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோவும் அந்த வீடை நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு ஹீரோனி ஓகே சொல்லி அந்த வீட்டை வாங்கிடுறாங்க. இங்கே ஹீரோவால் வேலை பார்க்க முடியாதனால ஹீரோனி ஒரு ஸ்கூலில் டீச்சராகவும் வேலைக்கு போகிறாங்க. அடுத்த நாள் ஹீரோட ஃபேமிலி அங்கே இருக்க ஸ்விமிங் பூலை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கே தண்ணி ட்ரெயின் ஆகிற ஓட்டையில் உள்ள கையை வர்றப்ப தெரியாமல் ஏதோ கையில் கீறி அவனுக்கு பயங்கரமாக ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஓட்டைக்குள்ள வந்து இந்த கருப்பு கலர் தண்ணி மாதிரி வருது. மறுநாள் ஹீரோவும் ஒரு ஸ்விமிங் பூல் எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்து காட்டுறான். ஸ்விமிங் பூலை பார்த்துட்டு இந்த ஸ்விமிங் பூலுக்கு கீழே ஒரு நீர் விட்டுருக்கு, அதனால அப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகவும் செஞ்சிடும். அன்றைக்கி நைட் ஹீரோனியும் ஸ்கூல் ஒர்க்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. லேட் நைட் ஆனனால ஸ்விமிங் பூலை போய் குளிச்சுட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு ஸ்விமிங் பூலை குளிச்சுட்டு இருக்கா. இப்படி ஹீரோனி குளிச்சுட்டு இருக்கப்ப அவங்க வீட்டு பூனை வந்து அந்த தண்ணியை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோனி அந்த பூனையை பார்த்துட்டு கூப்பிட்றப்ப அந்த பூனை அவளை பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓடியும் போயிருது. ஹீரோனி அந்த பூனையை கண்டுக்காம அவள் வாட்டை குளிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி ஹீரோனி குளிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா மேலே யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் டக்குன்னு மேலே வந்து பார்த்தா அங்கே யாரையுமே காணும். உடனே ஹீரோனியும் ஸ்விமிங் பூல்லேருந்து வெளியே வந்து அங்கே ஹீரோ ரூமில் போய் பார்த்தா ஹீரோ அங்கே தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயினி வந்ததை பார்த்துட்டு ஹீரோவும் முழிச்சிடும். என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்ப ஹீரோனியும் ஸ்விமிங் பூல் மேலே யாரும் என்ன மாதிரி இருந்துச்சு, அதை நீ ஏன் சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டு அவங்களோட பூனையும் அங்கே டைவிங் போர்டு மேலே நின்றுட்டு இருக்கு. மறுநாள் பார்த்தா அந்த பூனையோட கலர் மட்டும் தான் கிடக்கு, பூனையை காணும். இவங்களும் பூனை காணுன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ மட்டும் அங்கே கிடக்கிற அந்த காலரை எடுக்கிறதுக்காண்டி போகிறான். ஹீரோ அவனோட அடிப்பட்ட கையால் அந்த கழுத்தில் ஆக்கிற எடுக்கவும் செய்கிறான். எடுத்துட்டு ரூமில் போய் பார்த்தா அவன் கையில் ஏதோ மாற்ற மாதிரி தெரியுது. அவனை ஹீரோவும் கை கிட்ட ஊற்று பார்த்தா அவன் கையில் அந்த அடிப்பட்ட காயத்தை காணும். இதை பார்த்து ஹீரோவும் இந்த ஸ்விமிங் பூலில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோனி தூங்கிட்டு இருக்கப்ப கனவுல அவள் ஸ்விமிங் பூலில் இருக்க மாதிரி கனவு வருது. முழிச்ச ஹீரோனியும் வெளியே பார்த்தா அங்கே ஹீரோ ஸ்விமிங் பூலில் குளிச்சுக்கிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோக்கு பிரச்சனை இருக்கனால டாக்டரை போய் பார்க்குறாங்க. ஹீரோக்கு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டு அவனோட ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டரும் பயங்கரமாக ஆச்சரியப்படவும் செய்கிறாங்க. ஹீரோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க கேட்குறப்ப ஜஸ்ட் சும்மா தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோ கராஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோட பையன் வாங்கப்பா குளிக்கலான்னு சொல்லி கேட்குறப்ப அவன் ஒரு காயினில் ஒரு சிம்பிளை போட்டு கொடுத்து இதை ஒழிச்சு வை, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறான். உடனே ஹீரோட பையனும் அந்த காயினை ஒழிச்சு வைக்கிறதாண்டி உள்ள போகிறான். திடீர்னு பார்த்தா மேலேருந்து யாரோ காயின் போடுற மாதிரி இருக்குது. ஹீரோட பையனை மேலே போய் பார்த்தா அங்கே யாருமே காணும். அவனும் சுற்றி பார்த்துட்டு யார் இல்லைன்னு உள்ள போய் அந்த காயின் எடுக்கிறதுக்காண்டி போனான். அவனும் அந்த காயின் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப மேலேருந்து யாரும் மறுபடியும் காயினை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட பையனும் அந்த காயினை எடுத்துட்டு மேலே பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குது. உடனே ஹீரோட பையனும் மேலே போய் பார்த்தா அங்கே யாருமே காணும். இப்படி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தண்ணி ட்ரெயின் ஆகிற ஓட்டையிலேருந்து ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குது. உடனே அவனும் அங்கே போய் பார்த்தா இவன் கையில் வச்சிருந்த பொம்மை அந்த ஓட்டக்குள்ளே இருக்குது. இவனும் அதை வெளியே எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப கருப்பு கலர் ஒரு கை மாதிரி வந்து அவன் கையை பிடிக்குது. அங்கேருந்து தப்பிச்சு அவனும் ஹீரோனிகிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறான். உடனே ஹீரோனியும் ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோவும் புது இடம்ல அதனால தான் அவனுக்கு அப்பெல்லாம் தோணுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக அதை விட்டுறவும் செய்கிறான்.